ஃப்ரைட் ரைஸ் கலந்த சாத வகைகள் போன்றவற்றை சாதம் உடைந்து விடாமல் முள்கரண்டியால் கலக்கலாம். சப்பாத்தி, அடை போன்றவற்றை ஹேட்பேக்கில் வைக்கும்போது அடியில் 2 முள்கரண்டிகளை வைத்துவிட்டால் கடைசியில் சப்பாத்தி வியர்த்து போகாமல் இருக்கும். சப்பாத்தி, பூரி, போலி, முறுக்கு வகைகள் இவற்றுக்கு மாவு பிசையும் போது கையால் பிசையாமல் முள்கரண்டியால் சுற்றி பாருங்கள். வேலை சுலபம். கடைசியில் மட்டும் ஒன்றாக சேர்த்து உருட்டி எடுத்தால் மாவும் கைகளில் ஒட்டிக்கொண்டு பாடாய்படுத்தாது. வெந்த உருளைக்கிழங்கை மசிப்பதற்கு முள்கரண்டி ஒரு நல்ல சாதனம். வெந்த உருளைக்கிழங்கு 2ஆக வெட்டி தட்டையான பகுதியை பலகையில் வைத்து முள்கரண்டியால் ஓரத்தில் இருந்து மசித்து கொண்டே வந்தால் கட்டி இல்லாமல் சீராக மசித்து விடலாம். வேக வைத்த முழு காய்களை உருளைக்கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு, பீட்ரூட், வாழைக்காய் போன்றவற்றை சூடான குக்கருக்குள் இருந்து முள்கரண்டியால் குத்தி எடுக்கலாம். ஹார்லிக்ஸ் போன்ற பானங்கள், தோசைக்கான மாவுகளின் கரைசல் இவை கட்டி தட்டாமல் இருக்க முள்கரண்டியால் கலக்கலாம். அதேபோல் கெட்டி தயிரை மோராக்க கடைய முட்கரண்டி சில வினாடிகளில் சுற்றினால் போதும். தேவையான அளவு தண்ணீர் ஊற்றி கரைத்து கொள்ளலாம்.